வெல்கம் டு அஸ்லம் சக்ஸஸ் ஜோன் யூடியூப் சேனல். நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சிக்கான பேட் டு ஸ்டடீஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். பேட் டு ஸ்டடீஸ் பார்த்தா மட்டும்தான் நமக்கு எந்த சப்ஜெக்ட்டில் எவ்வளோ வெயிட்டேஜ், எந்த லெசனை அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம், மறக்காமல் போய் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எங்களோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி வந்து நம்ம ஹிஸ்ட்ரியில் இருக்க சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிந்து சமவெளி நாகரிகம், இது வந்து ஹரப்பா நாகரிகம் அல்லது வெங்கல நாகரிகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹரப்பா நாகரிகம், வெங்கல நாகரிகம் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் வந்து 1 மார்க் சேர்க்கலாம். ஹரப்பா நாகரிகம்னா வெங்கல நாகரிகம். ஹரப்பா மக்கள் வந்து வெங்கலத்தை வந்து நல்லா யூஸ் பண்ணாங்க, அதனால தான் ஹரப்பா வந்து வெங்கல நாகரிகம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு நாகரிகம் வளர்ச்சி அடையுதுன்னா மொத்தம் 3 ஸ்டேஜாக இருக்கும். ஃபஸ்ட்டு தொடக்க காலம், அதுக்கப்புறம் அது முதிர்ச்சி அடைகிற காலம், அதுக்கப்புறம் அது வீழ்ச்சி அடைகிற காலம். தொடக்க கால ஹரப்பா வந்துட்டு கிமு 3000 இருந்து 2600 வரைக்கும். இது வந்து கிமு சரியா, கிறிஸ்து பிறப்புக்கு முன்னாடினால பின்னோக்கி எழுதியிருக்கோம். கிமு 3000 2600. முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா வந்து கிமு 2600 1900. பிந்தைய ஹரப்பா வந்து கிமு 1900 1700. கண்டுபிடிப்பு, அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா சக்கரம். சக்கரம் தான் அவங்களோட கண்டுபிடிப்பிலே முதன்மையானதாக இருந்திருக்கு. அது வந்து மெசபடோமிய நாகரிகத்தோட ஒத்து போயிருக்கு. ஸோ மெசபடோமிய நாகரத்தில் சக்கரம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களோட எந்தெந்த வருஷம் யார் எந்தெந்த சயின்டிஸ்ட் வந்து ஹரப்பாக்கு வந்தாங்கன்னு பார்க்கலாம். 1826 சார்லஸ் மேசன் ஹரப்பா வருகை, அதாவது ஹரப்பாங்கிறது இப்போ இருக்கிற மேற்கு பஞ்சாபுக்கு வந்திருக்காரு. யாருன்னா சார்லஸ் மேசன் 1826. அடுத்ததாக 1831 அலெக்சாண்டர் பர்னஸ் அம்ப்ரி அப்படின்றவர் வந்திருக்காரு. 1852 56 75 அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அவர் வந்திருக்காரு. இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு நில அளவையாளர். யாருன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். 1920 சர் ஜான் மார்ஷல். 1940 இஆர்எம் வீலர். 1856 லாகூர்லேருந்து முல்தான், அதாவது கராச்சியில் ஃபஸ்ட்டு ரயில் பாதை நமக்கு போட்டிருக்காங்க. எங்கன்னா லாகூர் டு கராச்சி, கராச்சியில் இருக்கிற முல்தான் ஃபஸ்ட்டு ரயில் பாதை வந்து முதல்ல போட்டிருக்காங்க. இந்திய தொல்லியல் துறை வந்து எப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா 1861 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து டெல்லியில் இருக்குது. ஸோ அந்த இயர் எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து பார்த்து யார் எப்போ வந்திருக்காங்கங்கிறத பார்த்துக்கோங்க. இதுலேருந்து வந்து நம்ம 1 மார்க் வந்து எக்ஸெப்ட் பண்ணலாம். ஸோ இந்த இயர் எல்லாமும் நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. எந்தெந்த சயின்டிஸ்ட் வந்து எப்போ வந்திருக்காங்கங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த சிந்து சமவெளி நாகரிகம், அதாவது ஹரப்பா நாகரிகம் வந்து எங்கேருந்து எங்கே வரைக்கும் பரவி இருக்குங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், வடக்கில் வந்துட்டு ஹார்டுஹை, அதாவது ஆப்கானிஸ்தானில் இருக்கிற ஹார்டுஹை. கிழக்கில் வந்துட்டு ஆலம்கீர்பூர், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ஆலம்கீர்பூர். தெற்கில் வந்து தைமாப்பூர், மகாராஷ்டிரில் இருக்குது. மேற்கில் வந்துட்டு சுட்கோஜென்டர், அதாவது பாகிஸ்தான் ஈரான். இப்போ இதில் இருக்கிற பாகிஸ்தான் ஈரான், அதாவது சுட்கோஜென்டரில் இருக்குது. அதில் வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு பார்த்துக்கோங்க. ஆப்கானிஸ்தான், ஊபி, மகாராஷ்டிரா, பாகிஸ்தான், ஈரான் இத்தனை ஏரியாவில் வந்துட்டு ஹரப்பா இருந்திருக்கு. ஹரப்பா வந்து மேற்கு பஞ்சாப், பாகிஸ்தான். மொஹஞ்சதாரோ வந்து சிந்து மாகாணம்னு சொல்லுவாங்க, அது பாகிஸ்தான். லோத்தல், சர்கோட்டா, டோலவீரா குஜராத். பனவாலி, காலிபங்கன் ராஜஸ்தான். ராகிஹரி ஹரியானா. நெக்ஸ்ட்டு மெஹர்கர் கிமு 1700. இங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு வேளாண்மை கால்நடை வளர்ப்பு வந்து செஞ்சுருக்காங்க. எங்கன்னா மெஹர்கர். இதுதான் சிந்து நாகரிகத்தின் முன்னோடி. சிந்து நாகரிகத்தின் முன்னோடி எதுன்னு கேட்பாங்க, மெஹர்கர். பலுச்சிஸ்தான் டிஸ்ட்ரிக்ட், அதாவது போல நாட்டுப்பாதை. தற்போது வந்து பலுச்சிஸ்தான் வந்து பாகிஸ்தானில் இருக்குது, அவ்வளோ தூரம் இருந்திருக்கு. அடுத்து புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த இடமும் என்னதுன்னா மெஹர்கர். நெக்ஸ்ட்டு சிட்டாடல் கோட்டை. சிட்டாடல் எப்படி சொல்லுவாங்கன்னா கோட்டை, அதாவது தானிய களஞ்சியம், சேமிப்பு கிடங்குகள்லாம் இருந்த இடம். வசதியான மக்கள் வாழும் பகுதி வந்து மேற்கு பகுதி. வசதியான மக்கள் எந்த சைடு இருந்தாங்கன்னா மேற்கு பகுதியில் இருந்திருக்காங்க. தாழ்வான பகுதி வந்து சாதாரண நம்மளை மாதிரி இருக்க நார்மல் பொதுமக்கள் வாழ்கிற பகுதி கிழக்கு பகுதி. தெருக்கள் பாருங்கள் 10 மீட்டர் அகலம் இருந்திருக்கு. செங்கற்கள் 1:2:4 அப்படின்ற விகிதத்தில் இருந்திருக்கு.
சேற்று மண்ணால் ஆன செங்கல் மூலம் வீடு. வீடு வந்து செங்கல் மூலம் கட்டியிருக்காங்க. அந்த செங்கல் வந்து சேற்று மண்ணால் இருந்திருக்கு. சாக்கடை வந்து சுட்ட செங்கற்களால் கட்டியிருக்காங்க. அது வந்து ஜிப்சம் கலந்த சுண்ணாம்பு கலவை. இது கண்டிப்பாக 1 மார்க்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சாக்கடை வந்து சுட்ட செங்கற்கள் வந்து ஜிப்சம் கலந்த சுண்ணாம்பு. நெக்ஸ்ட்டு வந்து மெகாபாத் அப்படின்னா பெரிய குளம். இது எங்கே இருந்திருக்கு பெரிய குளம்னா மொஹஞ்சதாரோவில். இந்த குளம் பாருங்கள் 8:23:39 அடியில் இருந்திருக்கு. 8 அடி நீளம் அகலம் உயரம் முறையே 8, 23, 39 அடின்னு இருந்திருக்கு. செவ்வக வடிவத்தில் இருந்திருக்கு. வடக்கு தெற்காக வந்து படிக்கட்டு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு அவங்க எந்த மாதிரி விவசாயம்லாம் பண்ணாங்கன்னு பாருங்கள். கோதுமை, பார்லி, திணை, தர்பூசணி, திராட்சை, பூண்டு, எள், பருப்பு வகைகள் இதெல்லாம் வந்து அவங்க பயிரிட்டிருக்காங்க. இரு பயிரிடல் முறை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. உழுத நிலங்கள் வந்து காலிபங்கல் அப்படிங்கிற இடத்துல வந்து இப்போயும் இருக்குது. கோதுமை வந்து மெகர்கர்களில் அதிக உற்பத்தி. லோத்தலில் வந்து அரிசி தானிய கிடங்குகள்லாம் காணப்படுது. மாடுகள் வந்து செபு அப்படின்ற பேர். பருத்தி வந்து சிந்தன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்ருக்காங்க. கலப்பை பயன்பாடு வந்து அவங்கக்கிட்ட இருந்திருக்கு. இரும்பு குதிரையை பற்றி அவங்களுக்கு தெரியாது. இது ரொம்ப கேட்டிருக்காங்க. இரும்பு குதிரை அது வந்து அவங்களுக்கு தெரியாது. கால்வாய் பாசனம் அதாவது நீர்ப்பாசனம் வந்து கால்வாய் பாசனம், கிணற்று நீர் பாசனம் அப்படின்னு 2 டைப்பில் யூஸ் பண்ணியிருக்காங்க. காரைக்காலில் முதலைகள் வந்து இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பொருளாதாரம். சிந்து சமவெளி மக்கள் வந்து மெலுக்கா, மெசபடோமியர் இவங்க கூட வந்து பொருளாதார தொடர்பு வச்சுக்கிட்டாங்க. ஹரப்பா மக்கள் வந்து மெசபடோமியோட வணிக தொடர்பு வச்சுருந்தாங்க. இதை நம்ம வந்து கியூனிஃபார்ம் கல்வெட்டுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த கியூனிஃபார்ம் வந்து 1 மார்க்கில் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. சதுர வடிவிலான நுரைக்கல் வந்து அதாவது சின்னமாக அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கனசதுர வடிவ படிகற்கள், நுரைக்கல், சுண்ணாம்புக்கல். அதாவது எந்த மாதிரி வெயிட்டு நம்ம இப்போ கல் 1 kg 2 kg வச்சுருக்கோம்ல, அது வந்து 1:4:4 அதாவது 2 ஸ்கொயராக யூஸ் பண்ணியிருக்காங்க. இரும்பு முறைப்படி இருந்திருக்கு. 1 அப்படிங்கிறது வந்து 13.63 கிராம குறிக்கும். 1 இன்ச் அப்படிங்கிறது 1.75 சென்டிமீட்டரை குறிக்கும். லோத்தலில் தான் கப்பல் கட்டும் தளம் இருந்திருக்கு. இது வந்து 1 மார்க்கில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. லோத்தல் அப்படின்றது கப்பல் கட்டும் தளம். தங்கத்திலான அளவுகோல் வந்து லோத்தலில் கிடச்சிருக்கு. மிக சிறிய அளவீடு வந்து 1704 மில்லிமீட்டராக இருந்திருக்கு. பாசிமணி தொழிற்சாலைகள் வந்து லோத்தலில் சாண்டுதாரோவில் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து கைவினைப் பொருட்கள். அவங்க எந்த மாதிரி கைவினைப் பொருட்கள் யூஸ் பண்ணாங்கிறத பார்க்கலாம். சங்கு பொருட்கள் வந்து நாகேஸ்வரம், பாலிகோட் அப்படிங்கிற இடத்துல, வைடூரியம், ஹார்டுமை, ஸ்டியடைட் தெற்கு ராஜஸ்தான், செம்பு, கேத்ரி ராஜஸ்தான், கார்னியல் மணி வந்து லோத்தலில் கிடச்சிருக்கு. காப்பர் மற்றும் வெங்கலம் அதிக பயன்பாடு. ஆல்ரெடி பார்த்தோம். ஹரப்பா நாகரிகம் வந்து நம்ம வெங்கல நாகரிகம் பார்த்தோம். அப்போ வெங்கலம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ரோரி செர்ட் படிவு பாறைகளால் ஆன உலோகம். அது வந்து ஒரு படிவு பாறையான உலோகம். இது வந்து நமக்கு பிளேடு தயாரிக்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுனா ரோரி செட். ஆடை வந்து பருத்தி மற்றும் பட்டு. அதிகமாக அவங்க வந்து பருத்தி பட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்ரோ முறை, அதாவது ரைட் டு லெஃப்ட்டு, நெக்ஸ்ட்டு லெஃப்ட் டு ரைட்டு அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை வந்து அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து அவங்களோட மதம் மற்றும் நம்பிக்கை எப்படி இருந்துச்சுன்னு பார்க்க போகிறோம். மதச்சார்பின்மையை தான் அவங்க அதிகமாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஏழை மக்கள் வந்து அரசமர வழிபாடு கொண்டவங்களாக இருந்திருக்காங்க. ஒற்றை கொம்பு காண்டாமிருக வழிபாடு இருந்திருக்கு. ஆவிகள் மீது அவங்களுக்கு நம்பிக்கை இருந்திருக்கு. வடக்கு தெற்காக புதைக்கும் பழக்கம், அதாவது இறந்தவங்க வந்து வடக்கு தெற்காக புதைச்சிருக்காங்க. ஹரப்பாவில் வந்துட்டு சவப்பெட்டிகள், எலும்புக்கூடுகள் அதெல்லாம் இருந்ததுக்கான ஆதாரம் வந்து இருக்குது. ஹாலிபங்கல் வந்து விலங்குகள் பலியிடுதலுக்கான சான்று கிடச்சிருக்கு. லோத்தலில் வந்து ஆண் பெண் சேர்ந்து புதைக்கிற பழக்கம் இருந்திருக்கு. இது வந்து இருமுறை புதைத்தல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சிந்து சமவெளியின் மான்செஸ்டர் என்னது லோத்தல். இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சிந்து சமவெளியின் மான்செஸ்டர் வந்து லோத்தல். நெக்ஸ்ட்டு நம்ம ஹரப்பா நகரத்தை பற்றி பார்க்கலாம். ஹரப்பா அப்படின்றது என்னது, இப்போ இருக்க மேற்கு பஞ்சாபில் இருக்குது. அதாவது பாகிஸ்தான், இப்போ இருக்க மேற்கு பஞ்சாப் பாகிஸ்தானில் இருந்திருக்கு. ஹரப்பா அப்படின்னா புதையுண்ட நகரம். நோட்டிட் ஹரப்பா வந்து புதையுண்ட நகரம், அதாவது கேட்வே ஆஃப் சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ராவி நதிக்கரை. எந்த நதிக்கரைன்னு பார்த்துக்கோங்க, ராவி நதிக்கரை. இதை கண்டுபிடிச்சவர் பாரு தயாராம் சஹானி 1921 கண்டுபிடிச்சிருக்காரு. இதெல்லாம் மஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். 6 தானிய கிடங்குகள் ஹரப்பாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹச் வடிவ சவப்பெட்டி கண்டுபிடிச்சிருக்காங்க. 2 சிவப்பு கற்களாலான நடமாடும் பெண்கள் சிலைகள் வந்து ஹரப்பாவில் கிடச்சிருக்கு. அடுத்து நம்ம மொஹஞ்சதாரோ பற்றி பார்க்க போகிறோம்.
மொஹஞ்சதாரோ சிந்து மாகாணம் இப்போ இருக்க பாகிஸ்தான் வரைக்கும் இருந்திருக்கு. இது என்ன இருக்கும், சிந்து மாகாணம்னாலே சிந்து நதிக்கரை தான். ஸோ மொஹஞ்சதாரோ சிந்து நதிக்கரை. மொஹஞ்சதாரோக்கு இன்னொரு பேர் பாருங்கள், இடிகாட்டு மேடு. நல்லா நோட் பண்ணிக்கணும். மொஹஞ்சதாரோக்கு இன்னொரு பேர் இடிகாட்டு மேடு. ஹரப்பாக்கு இன்னொரு பேர் புதையுண்ட நகரம். சிந்து சமவெளியின் மான்செஸ்டர் வந்து லோத்தல். மொஹஞ்சதாரோ கண்டுபிடிச்சவர் ஆர்டி பேனர்ஜி 1922 கண்டுபிடிச்சிருக்காரு. பல தூண்கள் கொண்ட அறை கூட்டரங்கு இருந்திருக்கு. பெரிய குளம், அதாவது ஆல்ரெடி பார்த்தோம், பெரிய குளம், மிகப்பெரிய தானிய கிடங்கெல்லாம் மொஹஞ்சதாரோவில் இருந்திருக்குன்னு. வெண்கலத்தால் ஆன நடமாடும் பெண் சிலை கிடச்சிருக்கு. இறந்தவர்களின் மேடு அப்படின்னு சொல்லிட்டு ஜான் மார்சல் காசிநாத் வந்து மொஹஞ்சதாரோ சொல்கிறாங்க. மொஹஞ்சதாரோ எப்படி சொல்கிறாங்கன்னா இறந்தவர்களின் மேடு. யார் சொல்கிறாங்க? ஜான் மார்சல் காசிநாத். நெக்ஸ்ட்டு லோத்தல். லோக்தல் வந்து குஜராத் துறைமுகம் நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கப்பல் கட்டும் தரம் இருந்துச்சு அதனால். போஹவா சபர்மதி ஆற்றங்கரையில் வந்து அது இருந்திருக்கு. எஸ்ஆர் ராவ் 1957 கண்டுபிடிச்சிருக்காரு. கப்பல் கட்டும் தளம் இருக்குது. ஆசிமணி தயாரிக்கும் தொழிற்சாலை, இருமுறை புதைத்தல், இதெல்லாம் லோத்தலுக்கான ஐடென்டி. அடுத்து காளிபங்கன் ராஜஸ்தானில் இருக்குது. கக்கார் ஆற்றங்கரை. அமல்நாத் கோஷ் 1953 கண்டுபிடிச்சிருக்காரு. உழுதல் நிலம், விலங்குகள் பலியிடல், ஒட்டகத்தின் எலும்பு, சரியான திட்டமிடல் இல்லாத நகரம் இது. அடுத்து சாங்குதாரோ சிந்து மாகாணம், சிந்து நதிக்கரை. எம்ஜி மஜிம்தார் மகை 1931 கண்டுபிடிச்சிருக்காங்க. திட்டமிடல் இல்லை, நரபலிக்கான சான்று இருக்குது. நெக்ஸ்ட்டு பனவாலி ஹரியானா ராஜஸ்தானில் இருந்திருக்கு. ரஸ்கோய் நதியில் ஆர்ஸ்பிஸ்ட் 1967 இருந்து 1973 வரைக்கும் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதிகம் தரம் கொண்ட பார்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதிக தரம் கொண்ட பார்லி எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா பனவாலி. அடுத்து ஆலம்கீர்பூர். ஆலம்கீர்பூர் வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. ஹிண்ட் நதிக்கரையில் இருந்திருக்கு. ஒய்.ஆர். சர்மா 1958 கண்டுபிடிச்சிருக்காரு. அடுத்ததாக கோட்ஜி. கோட்ஜி எங்கே இருக்குன்னா சிந்து நதிக்கரை. குரே வந்துட்டு 1835 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காரு. அடுத்து பசல் அகமது 1955. குரே வந்து கிராம நகரம் 1835 கண்டுபிடிச்சாரு. பசல் அகமது 1955 நவீன காலத்தில் கண்டுபிடிச்சிருக்காரு. சர்கோட்டா டோலவிரா குஜராத். அங்கே வந்து நோ ரிவர். ஜேபி ஜோசி 1990 கண்டுபிடிச்சிருக்காரு. இது வந்து நீர் மேலாண்மையில் சிறந்த நகரம். நீர் மேலாண்மையில் சிறந்த நகரம் என்னதுன்னா டோலவிரா. அடுத்து ராக்கி ஹர்கி ஹரியானாவில். இதுலேயும் ரிவர் கிடையாது. 350 ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட நகரம். லார்ஜஸ்ட் சிட்டி இன் சிந்து சமவெளி நாகரிகம். இது நோட் பண்ணிக்கோங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தோட லார்ஜஸ்ட் சிட்டி வந்து என்னது? ராக்கி ஹரி. இது எல்லாமே இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் அதை எப்போ வளர்ச்சி அடைஞ்சு, என்ன மாதிரி பொருளாக யூஸ் பண்ணாங்க, என்ன வியாபாரத்தோட வச்சுக்கிட்டாங்க, எந்த தெய்வத்தை வழங்கினாங்கலாம் பார்த்தோம். இப்போ அது எப்படி வீழ்ச்சி அடைஞ்சின்னு பார்க்க போகிறோம். அதுக்கான வீழ்ச்சிக்கான சரியான இது தெரில. இருந்தாலும் ஆர்இஎம் வீலர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஆரியர்களோட படையெடுப்புனால அவங்க அழிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து வந்து ஸ்டீன் வந்து குறைவான மழைப்பொழிவு இல்லாதனால விவசாயம் செய்ய முடியாததுனால அவங்க அழிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. மகே வந்துட்டு வெள்ளம் அதிகமாக ஏற்பட்டதுனால அந்த மக்கள் வந்து அழிஞ்சிட்டாங்கன்னு சொல்கிறாரு. ரைட் வந்து நிலநடுக்கம் ஏற்பட்டு அந்த மக்கள் அழிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கான வீழ்ச்சிக்கான சரியான காரணம் வந்து தெரியல. இது வந்து ஒரு ஆய்வாளர்கள் என்னென்ன சொல்கிறாங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இது ஒரு 1861 இந்திய தொல்லியல் துறை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. 1961 வந்து தமிழ்நாடு தொல்லியல் துறை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இதோட நமக்கு சிந்து சமவெளி நாகரிகத்தில் உள்ள ஃபுல் டீட்டெயிலும் முடிஞ்சிச்சு. இது நீங்கள் படித்தாலே டிஎன்பிசியில் கேட்குற எல்லா சிந்து சமவெளி நாகரிகத்துக்கான கொஷின்ஸ் வந்து நம்ம அட்டன் பண்ணிடலாம். இதில் எல்லாமே டீட்டெயிலாக எல்லா 6th நமக்கு 12th வரைக்கும் இருக்க எல்லா புக்கையும் கலெக்ட் பண்ணி நாங்கள் கிண்டாக கொடுத்துருக்கோம். ஸோ இதை நல்லா பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களோட இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து குப்தர்கள் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.